வெற்றிலை அப்பத்தா. ஊர்ல எல்லாரும் வெத்தலை அப்பத்தா வெத்தலை அப்பத்தான்னு அவங்கள கூப்பிட்டு அவங்களோட உண்மையான பேரே எல்லாருக்கும் மறந்து போச்சு. வெத்தலை அப்பத்தா திண்ணையில உட்காந்து தூண்ல சாஞ்சு காலை நீட்டி அவளோட சின்ன குளவிக்கல்ல வச்சு பாக்க இடிக்கிறத பாக்கிறதுக்கே ஒரு அழகுதான். வெத்தலை தீரும் போதெல்லாம் தன்னோட பேரன் முருகனை கூப்பிட்டு, டே முருகா, கொஞ்சம் வெத்தலை வாங்கிட்டு வாடா அப்படின்னு அனுப்பி வைப்பா. முருகனும் குடுகுடுன்னு ஓடி போய் பக்கத்துல இருக்க அண்ணாச்சி கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்ன அந்த கட்டை பிரிச்சு அதுல இருந்து தேடி பிடிச்சி இருக்கிறதுலயே ஒரு பழைய வெத்தலையா எடுத்து அதை தன்னோட தொட மேல வச்சு முன்னாடி ஒரு தடவை பின்னாடி ஒரு தடவை தொடச்சிட்டு அதோட நரம்ப மேலிருந்து கீழே ஒரு அழகான நீவி அந்த காம்பை கிள்ளி தூர போட்டுட்டு அவளோட ஆட்காட்டி விரலால கொஞ்சோண்டு சுண்ணாம்பு எடுத்து அந்த வெத்தலையோட நடுவுல தடவி பக்குவமா இடிச்சு வச்சிருந்த பாக்குல கொஞ்சோண்டு எடுத்து அந்த சுண்ணாம்பு கூட வச்சு அதை நாலா மடிச்சு தான் எடுத்து பக்க வாய்க்குள்ளார அதை போட்டு கொதக்கி அதை மென்னு துப்புறத பாக்குறதே ஒரு அழகுதான். ஆனா முருகனுக்கு தான் ஒண்ணு புரியல. எப்ப பார்த்தாலும் ஏன் இந்த அப்பத்தா பழைய வெத்தலையே சாப்பிடுறாங்க அப்படின்னு யோசிச்சான். ஒரு நாள் கேட்டுட்டான், அப்பத்தா, அதான் எல்லாம் நல்ல வெத்தலையா இருக்குல்ல, அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு பழைய வெத்தலைய எடுத்து சாப்பிடுற? அதுக்கு அந்த அப்பத்தா மின்னுட்டு இருந்த வெத்தலைய வாயில ஒரு பக்கமா கொதக்கிட்டு சொன்னா, அதுவாடா முருகா, நல்ல வெத்தலையெல்லாம் நாளைக்கு கூட சாப்பிடலாம், அதான் இது இன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஆனா கடைசி வரைக்கும் அந்த நாளைக்கு வரவே இல்லை அந்த அப்பத்தாவுக்கு. நம்மள நிறைய பேர் இந்த அப்பத்தா மாதிரி தான். நம்ம கையிலேயே அந்த பொருள் இருந்தாலும் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு தேவைப்படும், என்னைக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சு அதை யாருக்குமே உபயோகம் இல்லாத ஒரு பொருளா மாத்திடுறோம். அப்படி இல்லாம வாழ்க்கை நம்மளுக்காக கொடுக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை அப்பப்ப அனுபவிக்கிறது மூலமா வாழ்க்கைய அழகானதா மாத்திக்கலாம். அப்படி இல்லாட்டி அப்பத்தா மாதிரி பழைய வெத்தலைய மென்னுட்டு இருக்க வேண்டியதுதான். இந்த கதை பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பயில்வோம், பகிர்வோம். மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் சந்திப்போம்.